ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் இந்த தேகாத்மா புத்தியை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த உடம்பையே நான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். எப்படின்னா, தோற்றத்துக்கு வந்ததுனால இந்த ஒரு உடம்பு நித்தியம், இந்த உடம்பே தான் நான் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு மேலே ஒரு அபிமானம் கொண்டுக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வேறையாட்டு இந்த உலகம் உயிர் அப்படிங்கக்கூடியது எல்லாமே இருக்குங்கிறத நான் நம்பிட்டு இருக்கிறது வரைக்கும் இந்த ஜீவன்ங்கக்கூடியது ஜீவாத்மான்னு சொல்லப்படுறது. சாஸ்திரங்கள் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுது. உண்மைக்குமே ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு தான், அதாவது ஆத்மாவிலேருந்து வெளியில வந்தது தான் இந்த ஜீவன். எப்படி ஆத்மாவிலிருந்து வெளியில வந்தது ஆத்மாவுக்கு வேறானதாட்டு இல்லையோ, எப்படி கண்ணாடியில பார்க்கக்கூடிய என்னுடைய உருவம் என்னிலிருந்து வேறானது இல்லையோ, அதே மாதிரி ஆத்மாவிலிருந்து வந்த அந்த ஒரு ஜீவாத்மா ஆத்மாவிலிருந்து வேற இல்லை. அதனால அதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்கம் இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நாம சொல்றதாட்டு இருந்தா அது எல்லாம் இந்த புத்தியினுடைய அறியாமையினால அது பண்ணிட்டு இருக்கக்கூடிய விளையாட்டு தானே தவிர, இதுக்கும் இந்த ஜீவாத்மா தன்னை ஜீவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை, இதிலிருந்து அது வேறானது அப்படின்னு சொல்லி ஹேமச்சூடனுக்கு இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அந்த விஷயங்களை அம்மா என்னும் ஆத்மாங்கக்கூடிய ஒரு கதையை சொல்லி அதனுடைய தத்துவ விளக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றா. இப்போ இது அவ்வளவுமே சொன்ன உடனே நீ சொல்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு, என்ன அந்த கரணங்கள்னு சொல்ற, ஜீவன்னு சொல்ற, ஆத்மான்னு சொல்ற, பொய் களவு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாட்டு ஒரு துக்கங்களுடைய விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு இதெல்லாமே நம்ப தகுந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு ஹேமச்சூடன் ஹேமலேகை கிட்டக்க கேட்குறான். எப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இப்போ யாரு சொன்னா கேட்கறதுங்கிறது தான் பிரச்சனை இங்க. ஏன்னா இவ ஹேமலேகையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில ஹேமச்சூடன் ஹேமலேகை இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவிகள். இவன் ராஜகுமாரன் நாட்டு இருக்கிறதுனால இவனுக்கு பல தேசங்கள்ல எல்லாமே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவ அறிவு இவனுக்குள்ள என்னது இருக்கோ அந்த அனுபவ அறிவை தான் இவன் சரின்னு ஏத்துக்க முடியும். ஏன்னா இவன் வெளி உலகத்துல பார்த்துட்டு வந்த அந்த நடைமுறை வாழ்க்கைகளை இவன் அனுபவிச்சிருக்கிறான். அந்த அனுபவத்துல இவனுக்குன்னு சில அறிவு ஏற்பட்டிருக்கு. அந்த அறிவே இது சத்தியம்னு சொல்லிட்டு நான் நிலையாட்டு நிற்கிறது. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேனோ அதுதான் சரி. இப்போ நான் எதை சரின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அந்த விஷயத்த தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றதாட்டு இருந்தா அதை நாம உடனே நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா நாம் அதுக்கு சில ஜஸ்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்கிறோம். சொல்றவங்க யாரு, அவங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கறது நம்மளுடைய மென்டாலிட்டி. ஏன்னா நாம இந்த உலகத்தை அப்படிதானே பார்க்குறோம். முதல்ல நான் என்ன அப்படிதான் பார்க்குறேன், எனக்கு என்ன குவாலிஃபைடு இருக்கு. இப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், அல்லது நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராட்டு இருக்கிறேன், நான் ஒரு ரிசர்ச்சர், நான் ஒரு டாக்டர், அல்லது நான் ஒரு பேங்க்ல மேனேஜர் அப்படிங்கக்கூடியதில் ஒரு கௌரவத்தை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்தந்த அடையாளங்கள் எனக்கு பெருமை சேர்க்கின்றன அப்படிங்கிறதுனால இப்படி சொல்றதேயே ஒரு கௌரவமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறா, ஒரு தபஸ்வியினுடைய மகள், ஒரு தபஸ்வியினுடைய மகள். இப்போ இந்த தபஸ்வியினுடைய மகள் எந்த அளவுக்கு இருப்பா, உலக ஞானம் இல்லை. ஏன்னா இவளை காட்டுக்குள்ள ஒரு ஆசிரமத்துல இருந்து இவர் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த ராஜா தான் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அப்போ இவளுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கும், ஞானமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெளி உலக தொடர்பு இல்லை. அப்போ வெளி உலக வட்டாரங்களில் உள்ள பழக்க வழக்கங்களோ அந்த ஞானம் இவளுக்கு இல்லைங்கிறதுனாலவும் தன்னுடைய மனைவி இவள்கிட்ட நம்ம இன்னைக்கு நடைமுறையில் வையே
மனைவியும் கணவனுமா 2 பேரும் ஒரு விஷயத்தை ஒருமித்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்கங்கும்போது, அப்போ பகிர்ந்துக்கக்கூடிய நேரத்திலவேயே என்ன நடக்கும், இயல்பாகவேயே என்ன நடக்கும்னா, பரஸ்பரம் இது சரியாட்டி இருக்கு, இது தவறாட்டி இருக்கு, இது இப்படி இருந்தா சரி, அப்படி இருந்தா சரின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் போகும். ஆனால் இந்த அனலைஸ் என்ன ஆகி போயிடும்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்டாட்ட ஆகிடும். எப்படி ஆர்கியூமெண்ட்டாட்ட ஆகிடும்? இப்போ கணவன் நான் இப்படித்தான் அப்படிங்கிறத நினச்சி தான் வெளியில் போயிட்டு வரோம், தன்னுடைய அனுபவங்கள், தனக்கு கிடைச்ச விஷயங்கள், தான் சொசைட்டியில் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே சேர்த்து வச்சுப்பான். ஏன்னா இன்னார்னாக்கா ஒரு பெருமை இருக்குது இல்லையா, இவன்னாக்கா எப்போதுமே நல்லதே தான் பண்ணுவாங்க இப்படின்னு சமுதாயத்தில் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க, நல்ல புத்திசாலியாட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு இவன் எங்கே கொண்டு காட்டுவாங்க, வீட்டில் தான் ஒரு பெரிய ஒரு அவ்வளவு விஷயங்களுமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயங்களை கருத்து பரிமாற்றங்கள் நடக்கிறதுன்னு வச்சுக்குவோமே. அப்போ இங்கே எப்படி கருத்து பரிமாற்றம் நடக்கும்னா, இவங்க ஆல்ரெடி தான் ஒரு விஷயத்தோடவையே நான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியுங்கக்கூடிய தீர்மானம், எனக்கு உலக அறிவு இருக்கு, அதனால நான் செய்யறது சரியாட்டு இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையாட்டு இருக்கிறதுனால நான் ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு முடிவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், அனலைஸ் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை தூக்கி போடுறேன். இப்போ அந்த ஒரு விஷயம் சரி தவறுங்க கூடியதை தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குழந்தைகளோ சொல்றதாட்டி இருந்ததுன்னா எப்படி ஆகிடும், அந்த சமயத்தில் ஆர்கியூமெண்ட் ஆகிடும். என்ன, நீ வீட்டுக்குள்ளவே உட்காந்துருக்கிற, உனக்கு வெளியில் நடக்கிறதெல்லாம் எப்படி தெரியும், அங்கே இந்தந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குது, அதனால நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறது. சரி, மனைவி சொல்கிறது இப்படி, குழந்தை ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்ல வரலாம்னு சொல்லிட்டு முன் வரும்போது என்ன ஆகி போயிடுது, உன்னுடைய வயசு என்னுடைய அனுபவம், நீ யாரு எனக்கு சொல்லி கொடுக்கறது, நான் உன்னுடைய அப்பான்னு சொல்லிடுறோம். இது நடைமுறை வாழ்க்கையில் இப்படியே தான் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அன்றாட ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்வில் பாருங்க, நான் என்ன கருத்துக்களை அனலைஸ் பண்ணணும்னு நினச்சி நான் இங்கே சொல்ல வரேனோ, அப்போ நான் அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனுக்கு நான் இங்கே மரியாதை கொடுக்குறேன்னா, கொடுக்கறதில்ல. அப்போ நாம் எப்படி பார்க்குறோம், ஆனால் வெளியில் போய் சொல்லும் போது என்னுடைய ஃபேமிலின்னு நாம் சொல்லிக்கிறோமே தவிர, இங்கே என்ன நடக்கிறது, இங்கே என்னுடைய ஃபேமிலிங்கிறத தவிர, இப்போ என்னுடைய ஃபேமிலின்னு சொன்னால் மட்டும் போகாது இல்லையா. இப்போ என்னுடைய ஃபேமிலினா என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள்னா என்னுடைய மனைவி, என்னில் பாதி என்னுடைய மனைவி, என்னிலிருந்து வேறானவள் இல்லை, என்னுடைய குழந்தைங்கக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்கணும். நான் எப்படி நினச்சிக்கிறேன், என்னிலிருந்து வேறானவள் இவளுடைய வளர்ந்து வந்த சூழ்நிலைகள், இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அப்படின்னா இந்த பெண் சொல்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும், இவளுக்கு என்ன வெளி உலக அனுபவம் இருக்குது, வீட்டுக்குள்ளவையே உட்காந்துருந்து சமையல் கட்டிலவையே எல்லாருக்குமே சமையல் பண்ணி போட்டுட்டு இருக்கக்கூடியவளுக்கு வெளி உலக அனுபவம் கிடையாது. ஸோ நீ சொல்கிறத நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், அல்லது என்னுடைய ஆர்கியூமெண்ட்டை நீ ஏற்று தான் தீரணும், அது ஏன் நீ ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் ஒரு கருத்து பரிமாற்றம் அங்கே என்ன ஆகி போயிட்டுருக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட்டாட்டு இன்றைக்கி நிறைய ஃபேமிலியில் போயிட்டுருக்குது. அப்போ என்னிலிருந்து வேறானவள் இல்லை, எது என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை என் குழந்தை இந்த மாதிரி படிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டது எல்லாமே போய் அந்த குழந்தை ஒரு கருத்தை சொல்ல வருதுன்னா அதை பொறுமையோடு உட்காந்து கேட்குறத விட்டு போட்டு நாம் என்ன சொல்லிடுறோம், நீ குழந்தை, உனக்கும் வெளி உலக அனுபவம் பத்தாது, எனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்குது, உன்னுடைய வயசு என்னுடைய அனுபவம்னு சொல்லிடுறோம், முடிஞ்சு போயிடுச்சா. அப்போ இங்கே என்ன ஆகி போயிடுதுன்னா, ஒரு கருத்துக்களை நாம் கேட்குறோன்னு சொல்லும்போது அந்த கருத்துக்களை நம்மளுக்கு வைக்கிறது யார், முன் வைக்கிறதுக்கு யார், அவங்களுடைய தகுதி என்னங்கிறத எல்லாம் நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம் அந்த தகுதிகளோடவையே நான் இருக்கிறேன்னு நினைக்கிறதுனால யார் கருத்து சொன்னாங்கனாலும் அந்த கருத்துக்களோட அந்த ஒப்புமைகள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கறது மனதினுடைய இயல்பு. ஆனால் இதை நான் வச்சிட்ருக்கிறேங்கிறது தெரியாமலவேயே
நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியான ஃபோக்கஸை வெளியில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அவங்களுடைய கருத்துக்கள் மேலே எனக்கு என்ன வருது இல்லை, நம்பிக்கை வருது இல்லை. அப்போ நம்பிக்கை வரணும்னா என்ன ஆகணும், அவங்க என்னிலிருந்து வேறானவர்கள் இல்லைங்கக்கூடிய நம்பிக்கை வரணும். அல்லது அவங்க என்னுடைய நலனுக்காகத்தானே சொல்லுவாங்க, வேற எதுக்காக வேண்டி சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேற என்ன சுயலாபம் இருக்க போகிறது அப்படிங்கக்கூடிய சிந்தனையாவது இருக்கணும். இப்போ இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கருத்து பரிமாற்றம்ங்கிறது நடக்காது. அதாவது சுமூகமாட்டு அந்த இடத்துல முடியாது. இதே மாதிரி ஹேமலேக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொன்ன உடனே ஹேமச்சூடனால அவ சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை ஏற்றுக்க முடியறதில்ல. ஏன் ஏற்றுக்க முடியறதில்லைன்னா, இவளை பொறுத்த வரைக்கும் வெளி உலக அனுபவம் கிடையாது. இவள் ஒரு காட்டில் ஒரு ஒரு தபஸ்வியினுடைய கீழே அவள் வளர்ந்து வந்திருக்கிறா. அப்படின்னா இவளுக்கு உலக அறிவுங்கிறது எப்படி இருந்திருக்கும்? சரி, ஒரு வயசாகி ஒரு பக்குவத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு பெண்மணி, ஒரு நல்ல வயசானவங்களுக்கு, நம்ம இப்போ பொதுவாக நம்ம அப்படி தானே சொல்கிறோம், வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு பக்குவம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பக்குவம் இருக்கா இல்லையா, அவங்க பக்குவத்தோடு நடந்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நாம் பொதுவாக நம்ம வெளிப்படையில் நம்ம நிறைய இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கற்பனைகள். அதாவது இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யூகிச்சு அந்த யூகத்தினாலவே நம்ம அவங்கள அணுகும்போது நம்மளுக்கு அது எப்படி இருக்கும்னா, அவங்க பேசுறது எல்லாமே நம்மளுடைய கற்பனைக்கு தீனி போடுற மாதிரியே தான் இருக்கும். அது ஜஸ்ட் அது ஒரு ஆக்டிங் ஆட்டு கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அழகால அதனுடைய உண்மை தன்மையை புரிஞ்சிக்கவே முடியறதில்ல, முடியாமல் போயிடும் பல நேரங்களில். எங்கேயும் அப்போ ஒரு பக்குவமே இந்த பொண்ணுக்கு வரவே இல்லை. ஏன்னா வயசாகிடுச்சா, இவளுக்கு எந்த வயசும் ஆகலை, சின்ன பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணி நானாகவே தேடி அந்த ஒரு காட்டுக்குள்ளே போய் பார்த்து நான் இவளை கல்யாணம் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்னமோ இவ ஒரு 10,000 வருஷத்துக்கு மேலே ஒரு வாழ்ந்து எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவித்த மாதிரி, என்னவோ ஒரு புத்திசாலி மாதிரியும் அவள் போக்கில் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இதை நான் எப்படி நம்ப முடியும்? இந்த வார்த்தைகள் உண்மைங்கிறதுக்கு நான் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா இது நம்புறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஏன் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா, என்னால் இந்த வேலைகள் எல்லாமே நானும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியலைங்கிறது இவன் சொல்கிறான். ஆனால் இவன் சொல்லக்கூடியதோ என்னது, நீ ஜீவாத்மா, உனக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஒரு சந்தோஷமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்னு இவ பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அப்போ இது என்ன, ஒரு புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு அவள் கண்ணா பின்னான்ட்டு ஒரு பெரிய ஒரு ஞானின்னு தனக்கு தானேவையே பாவனை பண்ணிக்கிட்டு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிற. நீ சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா இதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே கிடையாது. ஏன்னா இவன் நிறைய ஒரு ஆதாரங்களோட வச்சு இருந்து, ஏன்னா நம்ம அப்படி தானே அப்ரோச் பண்ணுறோம். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இன்னார் இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இதில் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல. ஏன் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் எப்படி யாருக்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்குறேன், வெளி வட்டாரங்களில் நான் யாருக்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனப்போக்கை அறிந்து நான் சந்தோஷப்படும்படியாட்டு யாரு எனக்கு அறிவுரை கூறுவாங்களோ அவங்க கிட்டக்கு தான் நான் போகிறேன். மற்றவங்க கிட்டக்க நான் போகிறது இல்லை. இல்லையானால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அவங்களோட ஒரு உறவை வைத்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ன மாதிரி போயிடுது. வெளி வட்டாரத்தில் உள்ளது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, வேறையாட்டு இருக்கிறாங்கன்னு உண்டுமானா இவங்க அவங்களுடைய நட்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு தோதாட்டி இவங்கள மாற்றிக்கிட்டுருவாங்க. இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா இங்கே வெளி உலக வட்டாரத்தில் உள்ள உலகாயதன விஷயங்கள் இப்படித்தான் உண்மை போல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு நம்ம மனசை மயக்கி அதனுடைய அந்த ஒரு மயக்கத்திலவையே, மயக்கத்தினுடைய பிடியிலவையே நம்மளை வச்சுருக்கோம். ஏன்னா யோசிக்கிறதுக்கு தான் இங்கே புத்தி இல்லையே, விசாரம் பண்ணுறதுக்கு புத்தி இல்லை, என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்குறதுக்கு பொறுமை இல்லை.
இப்படியாகவே நாம வெளிவட்டாரத்துக்குள்ள நாம ஒரு பழக்கத்தை வச்சு இதுதான் ரைட்டு, இதுதான் இப்படிலாம் தான் இருக்குங்கிற தீர்மானத்துக்குள்ள நான் இருக்கிறதுனால இப்போ ஹேமலேகை சொல்றத இப்படி இந்த ஹேமச்சூடன் ஏத்துக்குவான்? அவளுடைய வார்த்தைகள் மேல ஹேமச்சூடனுக்கு நம்பிக்கையே வரல. இவன் என்ன சொல்றான், வானத்துல அங்க இங்க ஏதோ ஒரு திடீர்னு ஒரு மேகக்கூட்டம் அந்த மேகக்கூட்டத்துல என்ன ஆகும், திடீர்னு நிறைய ஒரு உருவங்கள் இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அது தோன்ற மாதிரி தோணும். நம்ம கூப்பிட்டு காட்டுறதுக்கு முன்னாடி அந்த மேகம் அங்க கலைஞ்சு போயிருக்கும். வித்தின் a fraction of second இது நடந்துடும். அது அங்கேயே நிலைச்சு நிற்காது. இப்போ இந்த மாதிரி நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே திடீர்னு உன் மனசுக்குள்ள என்னெல்லாமோ தோணிடுச்சுன்னு சொல்றதுனால நீ தோணினது எல்லாத்தையுமே ஒரு கத்துக்குட்டி வளரும் இல்லையா? நீ சின்ன ஒரு கத்துக்குட்டி மாதிரி நீ ஏதோ ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நீ என்னெல்லாமோ நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளை என்னால் நம்ப முடியல. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீ சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகள் மேலேயும் எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு ஹேமச்சூடன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிடுறான். இங்க பாருங்க, இதுல பார்வை என்னன்னா, ஏன் இந்த நம்பிக்கை வரலன்னு சொல்றான்னா, நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த ஒரு சிக்கல்கள்ல எல்லாருமே தெரியாம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா, இப்போ ஹேமச்சூடனுடைய மனைவிக்கு அந்த அறிவு இருக்கா இல்லையா, இவள் ஞானியா அல்லது எப்படி, அவளுடைய மனதினுடைய சிந்தனைகள்லாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளாட்டு இருக்குங்கிறது ஹேமச்சூடனுக்கு தெரியலைங்கிறது தான் உண்மை. இவன் பார்த்த பார்வைக்கு ஒரு அழகி இல்லையா? அப்போ இவளை அனுபவிச்சு நாம இன்பத்தை காணணுங்க கூடிய நோக்கத்தோட தான் இவன் அவள்கிட்ட அணுகிறான். வேற எந்த நோக்கத்துலேயும் அங்க போகல. அப்ப இவனுடைய கண்ணோட்டம், அவளை பற்றிய அறிவு இவ்வளவுதான் இவனுக்கு இருக்கே தவிர அந்த பெண் எவ்வளவு அறிவை வைத்திருக்கிறாள், அவள் எந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டு இருக்கிறாள், அவளுடைய நோக்கம் என்ன, உயரிய சிந்தனைகள்லாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளாட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கல. இன்னொன்று, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலவேயே இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பெட்டி கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் ஞான விஷயங்களை பேசுகிறாருன்னு உண்டுமானா நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா, அந்த கடையில் போயிட்டு வரக்கூடிய பதுபோல் உள்ள ஒரு கஸ்டமருக்கு என்ன தோணும், இவர் எப்போதுமே இப்படி தான் என்னத்தையாவது ஒன்றும் வளரிக்கிட்டே இருப்பாங்க, நாம் இதெல்லாம் பெருசாட்டு கண்டுக்கவே வேண்டாம். ஏன்னா அவர் இனி என்ன பேசினாலும் ஏதோ பெரிய ஒரு தத்துவ ஞானி மாதிரி ஒரு தத்துவமாக பொழிஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பாரு, இவருக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் அறிந்திருக்கவில்லைங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த பெட்டி கடைக்காரருக்கு அவருக்கு அதை தவிர வேற எதுவுமே பேச தெரியாதுங்கிறதுனால அவர் அப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ நான் என்ன பார்வையை நாங்கள் வச்சிருக்கிறேன்னா, ஒரு பெட்டி கடைக்காரன்னா அவன் இப்படித்தான் இருப்பான், அவன் இந்த மாதிரிப்பட்ட மனநிலையோட தான் இருப்பான், அவன் இந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பின்னல்கள் இவனே நிறைய தீர்மானம் பண்ணிக்கிட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி கடையை போட்டு உட்காந்துருக்கக்கூடியவனுக்கு திடீர்னு பேசக்கூடியது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இது நடைமுறையில். ஏன்னா அங்கே நாம் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லணும்னு உண்டுமானா அதுக்கு இப்படியான ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய கற்பனைகள் வச்சுருக்குறோம். இப்போ இந்த பொண்ணு ஹேமலேகை ஒரு ஞானி மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டா. இப்போ ஞானி மாதிரி நீ பேசுறியா, உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, நீ சொல்லக்கூடிய வார்த்தையின் மேலே எனக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? இவன் ஞானியினுடைய தோற்றத்தில் இல்லை, இவள் சாதாரண தன்னுடைய மனைவியாங்கக்கூடிய ஒரு பாவனையிலவையே தான் அங்கே இருக்கிறா. அப்போ என்னுடைய மனைவிங்கக்கூடிய பாவனையில் இருக்கக்கூடியவளை நான் எப்படி ஒரு ஞானின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்க முடியும்? அது ஒன்று இருக்குல்ல. அப்போ ஞானின்னா இப்படியெல்லாம் தான் இருப்பாங்கங்கக்கூடிய ஒரு தோற்றத்துக்குள்ள நாங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் நான் வெளியில் வரவே முடியாது. இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு தான் நாம் இன்னைக்கு நிறைய தோற்றங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்டக்க குருன்னு சொல்லிக்கிட்டு நாம் போய் விழுந்து நாம் நிறைய அனுபவ அடிகளை வாங்கி உண்மையை தெரிஞ்சுக்க முடியாமல் அந்த வட்டத்திலிருந்து வெளியிலையும் வர முடியாமல் இன்னைக்கு நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தோற்றத்தை வச்சு நாம் என்ன பண்ணிக்கிறோம், எடை போடுறோம்.
அப்போ ஒரு உருவத்தை வச்சு நாம் இங்கே எடை போடுறதுக்கு அங்கே உருவமே இல்லைன்னு சொல்லும்போது இந்த ஒரு உருவத்தை வச்சு எடை போடுறது மட்டும் எப்படி உண்மையாகும்? அப்போது இந்த நம்பிக்கையை கொண்டு வரணும்னா என்ன என்ன சொல்லணுமோ அந்த விதத்தில் ஹேமலேகை பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு மனைவி கணவன் கீழ்நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டா. ஏன்னா தன்னுடைய கணவன் கீழ்நிலையில் போனால் ஆட்டோமேட்டிக்கலாகவே மனைவியும் குழந்தைகளும் கீழ்நிலைக்கு போயிடும். அப்போ மனைவி தன்னுடைய கணவன் கீழ்நிலைக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டா. அப்போ அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு சப்போர்ட்டோடு தான் நிற்கிறா. அவன் சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கணுங்கக்கூடிய ஒரு நோக்கம் தான் அவளுக்கும் இருக்கு. ஆனால் நிறைய நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை உலகத்தில். அப்போ இங்கே ஹேமலேகை என்ன சொல்கிறான்னா, நான் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நான் நினைப்பேனா? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு குழப்பத்தை எப்படி கொண்டு கொடுக்கும்? நான் உங்களை தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு தானே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சத்தியமான வார்த்தைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒருபோதும் பொய்யாட்டு நான் சொல்லலை. அப்போ நான் சொல்கிறது வார்த்தைகள் பொய் அப்படின்னா அப்போ இந்த பொய் என்ன செய்யும்? உண்மையை நாசம் செய்யும் இல்லையா? அப்போது இந்த சத்தியத்தவையே கடைபிடிக்கக்கூடிய தவசீலர்கள் கிட்டக்க எப்படி பொய் இருக்கும்? பொய் இருக்கவே இருக்காது. அவங்க கிட்டக்க பொய் எப்படி போய் தங்கும்? இவள் ஏன் இந்த ஒரு வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமாட்டு சொல்கிறான்னா, இவனுக்கு இது புரியலை. என்ன புரியலை? ஹேமலேகையினுடைய அப்பா அந்த ஒரு ஆசிரமத்தில், இவ வளர்ந்து வந்த ஆசிரமத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு தவசீலர். அவர் மகா யோகி, வியாக்கிரபாத முனிவர். அப்போ அந்த வியாக்கிரபாத முனிவர் கிட்டக்க வளர்ந்திருந்த இந்த ஒரு பெண் அவருடைய ஞானத்திலவையே தானே வளர்ந்துருப்பா. அதனால இவளுக்கு அந்த ஞானம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இவனுக்கு தோணவே இல்லை. ஏன்னா இவனுடைய கண்ணோட்டம் இவள் என்னுடைய மனைவி, ஒரு அழகி, இந்த ஒரு டைட்டில் தான், வேற எந்த இதுவும் இல்லை. அப்போ ஒரு தபஸ்வியினுடைய மகள் தபஸ்வியினுடையிலிருந்து வேறானவள் இல்லை. இன்னொன்று, இவ இவ்வளவு நேரமாக ஒரு சாதுக்கள் சங்கத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்கான்னா இவளுக்கு அந்த சாதுக்களினுடைய சங்கமத்திலிருந்து தானே இவளுக்கு அந்த ஞானம் கிடைச்சது. கிடைச்ச ஞானத்தை தானே எங்கிட்ட சொல்கிறா. அதை யோசிக்கிறதுக்கு புத்தி வேலை செய்யலை. ஏன்னா வியாக்கிரபாத முனிவர் ஒரு தபஸ்வி. அப்போ இவள் பிறக்கும் போதே அந்த சாது சங்கத்திலவையே பிறந்து அங்கேயே வளர்ந்துருந்ததுனால அத்தனை விஷயங்களுமேயே அவளுக்கு இயல்பாகவே அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அங்கு போதிக்கப்பட்டதில் எல்லாமே செவிசாய்த்து இவள் நடைமுறையிலவேயே அதை உணர்ந்து அனுபவமாட்டு நிற்கிறா. ஆனால் இப்படிப்பட்டவளை நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு தோற்றத்தை வைத்து நாம் அங்கே எடை போட்டு அதை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். இப்படி ஹேமச்சூடன் உதாசீனப்படுத்தினதுனால இப்போ இவளை சொல்கிற தபஸ்விகள் கிட்ட எப்படி போய் நிற்கும்? ஏன்னா அங்கே சத்தியமானது தானே பேசுகிறாங்க. ஒருவேளை அப்படி யாராவது அப்படி ஒரு தூய ஒரு ஞானி, அதாவது முக்தியை அறிந்து இருந்து அதிலவேயே அந்த ஆனந்த சொரூபத்திலவேயே தழைச்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானிக்கு கிட்டக்க பொய்யையும் உலகாயதன விஷயங்களையுமேயே பற்றி பேசக்கூடியவங்க கீழ் உலகத்துலேயும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, மேல் உலகம்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அவங்களால சுகமான வாழ்க்கை வாழவே முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் கிட்டக்க நாம் போகிறோம், எனக்கு உடம்புக்கு முடியலைன்னு போகிறோம். அப்போ என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 2-3 நாளாக காய்ச்சல் அடிக்குதுன்னு. உடனே அவரும் ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு தொட்டு பார்த்துட்டு, ஆமாம் உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, ஸோ நீங்கள் பேராசிட்டமால் போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பேராசிட்டமால் கொடுத்துட்றாரு. இந்த அம்மா பேராசிட்டமாலையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு, நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் இந்த விஷயம்தான், வேற விஷயமே இல்லை. இப்போ எனக்கு உடம்புக்கு முடியலை, நான் டாக்டர் கிட்டக்க போனேன், டாக்டர் இந்த நோய்க்கு இந்த மருந்தை தந்தார் இப்படின்னு சொல்லி காய்ச்சலுக்கு உண்டான மருந்து பேராசிட்டமால் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு அறிவு எனக்கு நோயை குணப்படுத்துமா?
கண்டிப்பாக குணப்படுத்தாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் மெடிசன் எழுதி தருவாங்க. அந்த மெடிசன், ஓ இதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ மெடிசன், சரி நான் இந்த மெடிசனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த மெடிசனை வாங்கிக்கிட்டதுனால நான் மெடிசன் எல்லாமே வாங்கிட்டேனே அப்படின்னு சொன்னாலும் இந்த வியாதி குறையுமா? குறைய போகிறதில்ல. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போது என்னுடைய நோய் குணமாகணும்னா நான் என்ன செய்யணும்? டாக்டர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகளை நான் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் குணமாகும் இல்லையா? இல்லைன்னா குணமாகாது. அப்போ நான் எந்த நம்பிக்கையில் அந்த ஒரு மாத்திரையை சாப்பிட்றேன்? எனக்கு நோய் குணமாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் சாப்பிட்றேன். அப்போ அந்த டாக்டர் என்னிலிருந்து வேறானவர், அவருக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? இல்லை. உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு உடம்புக்கு முடியலைன்னு சொல்கிறோம், அவர் பரிசோதனை பண்ணி பார்க்குறாரு, பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாத்திரைகள் எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அப்போது நானும் அதை நம்பி சாப்பிட்றேன். இப்போ நான் நம்பிக்கை வைக்கிறது எதன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்? எந்த அடிப்படையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கிறோமா? பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்மளை அறியாமலவேயே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? மருத்துவர் இவர் சொன்னால் சரியாட்டு இருக்குங்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் இது எனக்குள்ளவையே இயல்புலவையே இருக்குது. அப்போது இவர் நம்பிக்கைக்குரியவர்களினுடைய வார்த்தையை நம்பி நாம் அதை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யுமே தவிர, இந்த டாக்டரை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்க எனக்கு அந்த மருந்து வேலையே செய்யாது. இன்னொன்று, அந்த மருந்தையும் நான் எடுத்துக்கிட்டு நான் இன்னமும் உடம்புக்கே முடியாதவன்னு சொல்லிக்கிட்டு படுத்துக்கிட்டே இருந்து நான் எழுந்திருக்கவே முடியலைன்னு எனக்கு நானே தீர்மானம் பண்ணிக்கிட்டாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. அப்போ என்ன? மருந்து மேலே ஒரு நம்பிக்கை, இந்த மருந்து சாப்பிட்டால் என்னுடைய நோய் சரியாகுங்கக்கூடிய நம்பிக்கை, அந்த மருத்துவரிடமிருந்து நான் வாங்கி வந்திருந்த மாத்திரை மருந்துகளை நான் ஒழுங்காக சாப்பிடணுங்கக்கூடிய ஒரு தெளிவு, இது அவ்வளவும் ஒரு விஷயத்துக்கு தேவை இருக்குது இல்லையா? இதே மாதிரி உங்ககிட்டக்க நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு இவளே சொல்லிடுறா. ஏன்னா ஒரு மனைவி கணவனிடத்தில் பொய் சொல்கிறதுனால என்ன லாபம் இருக்குது? இதை கொஞ்சம் ஆலோசித்து தான் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தி சக்தியை பயன்படுத்தி நாம் இவங்க சொல்கிறது சரியா தவறா, இதில் அவங்களுக்கு என்ன ஒரு லாபம் இருக்குது, இல்லைன்னா இவங்க ஏன் இப்படியும் சொல்லணும், இவங்க என்னுடைய நலனுக்காகத்தானே சொல்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வேணும். அப்போ இந்த ஒரு நம்பிக்கைக்கு நான் தயாராகணும்னா நான் என்னுடைய புத்தி சக்தியை கொண்டு நான் தான் திங்க் பண்ணணும். இப்போது ஹேமலேகை சொல்கிறா, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தியை பயன்படுத்தி அந்த நித்திய அனித்திய விவேகத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்கள்னு. ஏன்னா ஏற்கனவேயே நித்திய அனித்திய விவேகத்தை சொல்லிட்டா இல்லையா? நித்திய அனித்திய விவேகத்தை சொல்லி அழகும் பொய்யே அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரிய வைக்கிற ஆரம்பத்தில், அதை முந்தைய பதிவிலவையே பார்த்துட்டோம். அப்போது இதை நீங்கள் அனுபவத்தில் முயற்சி பண்ணலை, வெறும்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போது நான் யுக்தி பூர்வமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தியை வச்சு நான் அந்த நித்தியானித்திய விவேகத்தை நான் நடைமுறைக்கு கொண்டு வந்து நான் அதை அனுபவப்பட்டு நான் அதை உணர்ந்தால் ஒழிய யாரு ஞானிகள் சொன்னாலும் இங்கே என் மண்டையில் ஏறவே ஏறாது. இதுதான் உண்மை. அப்போது ஞானிகள் சொல்லுவது எனக்கு ஏன் புரியலை அப்படின்னா, நான் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வருவதற்கு நான் என்னை முனைப்பு ஆக்கவில்லை. நான் என்ன அதுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நான் விரும்பிக்கலை. எனக்கு இந்த உலக வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு, இந்த விஷயத்தை தெரிஞ்ச அளவுக்கே போதும்னு எனக்கு நானே ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறதுனால இது எனக்குள்ள வேலை செய்யலை. இப்போ அந்த வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? நான் எனக்குள்ள படிந்திருக்கக்கூடிய அழுக்குகளை நான் தான் நீக்கணும். எப்படி போன பதிவில் பார்த்த மாதிரி அந்த செப்பு பாத்திரத்தில் படிஞ்சிருக்கக்கூடிய பாசியை அகற்றணும்னா நான் அந்த பாத்திரத்தை தேய்க்கணும் இல்லையா?
அப்போ இங்கே தேய்க்கணுங்கிறது என்னது? விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணுறதுக்கு புத்தி வேணும். இங்கே பாத்திரம் இல்லை. இங்கே வந்து உட்காந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து கரகரன்னு தேய்க்கிறதுக்கு வந்து இங்கே பாத்திரம் கிடையாது. நம்மளுடைய மனசுல நாம் நிறைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கற்பிதங்களை நாம் தான் நீக்கணும். அப்போ இப்படி இருந்தால் தான் சரியாட்டு இருக்கும், இப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நாமளாகவே நிறைய சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பாசி பிடிச்ச அழுக்க விசாரத்தின் மூலமாட்டு நாம் வந்து தேய்க்கணும். அப்போ விசாரம் மூலமாட்டு தேய்க்கணும்னா தேய்க்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு விவேகம் வேணும். ஒரு கையில் ஒன்று வேணும்ல, ஒரு கிளீனர் ஒன்று வேணும். ஸ்க்ரப்பர் இருக்குது, ஆனால் ஒரு கிளீனர் ஒன்று வேணும்ல, புளியோ ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்குவோம்ல. அப்போ அதில் அந்த ஒரு தன்மை இருக்குது. அப்போது நித்யானித்திய விவேகத்தை அடைஞ்சு அதை அனுபவத்தில் உணர்னா மட்டும்தான் எனக்கு விசாரம் வேலை செய்யும். நான் விவேகம் எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரங்கிறத எனக்கு நானே தீர்மானம் பண்ணிக்கிட்டேன்னா அங்கே வேலை செய்யாது. அப்போ எல்லாமே முறையாட்டு தெரியணும்னா நித்திய அனித்திய விவேகத்தை முதல்ல நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து நீங்கள் அதை அடைவதற்கு பாருங்கள்னு சொல்லி ஹேமலைக்கு தன்னுடைய கணவன்கிட்டக்க அட்வைஸ் பண்ணுறார். ஏன்னா இவன் எனக்கு எல்லாமே தெரியும்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. ஹேமச்சூடன் அவன் வந்து ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னது, நீ சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரமே இல்லை, வெளி உலகத்தில் நடைமுறை விஷயங்களே வேற, நீ என்னவோ ஒரு பெரிய ஒரு ஞானி மாதிரி ஒரு பிரசங்கமே பண்ணிட்ட, ஆனால் இதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கையே வரலைங்கும்போது இவ சொல்கிறா, இந்த உலகத்தில் மக்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பகுதியினுடைய உண்மையை மட்டுமே தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது இத்தினோண்டு தான், கற்றது கைமண் அளவு. நான் என்ன தெரிஞ்சு வச்சுட்ருக்கிறேனோ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது எல்லாமே ஒரு துளி தான், ஒரு தூசிக்கு சமம். அப்போ இவ சொல்கிறா, அப்போது உலக மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை மட்டும், அதில் உள்ள உண்மையை மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முழு பகுதியையும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே தீர்மானிக்கிறீங்க இல்லையா. அப்போ இன்னொரு ஒரு பகுதி என்ன, அதனுடைய உண்மை என்னங்கிறது தெரியணும்ல. அப்போ அந்த ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து தெளிவில் நீங்க இருக்கிறீங்களே தவிர, நீங்க எதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வச்சே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய முழு உண்மை தன்மையையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதாட்டு சொல்றது எப்படி சத்தியமாகும்? அதனால நீங்க இன்னும் உண்மையை அறியவில்லைன்னு சொல்லிடுறா. அப்போ என்ன ஆகுறதுன்னா, ஒருவன் நம்பிக்கை வந்து வைக்கணும், நம்பிக்கையினுடைய முக்கியத்துவத்தை இவன் வந்து சொல்லி புரிய வைக்கிறார். ஏன்னா இங்க குருவினுடைய வாக்கின் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் குரு என்ன சொல்ல வராருங்கிறது சிஷ்யனுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஹேமலேக்கை ஹேமச்சூடன் வாயிலிருந்து இவன் எந்த விதத்துல நம்பிக்கை இல்லாமல் பேசுறாங்கிறத அவன் மூலமாட்டே வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய விஷயங்களை மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒருத்தன் நம்பிக்கையோட ஒரு அம்மா வந்து இதுதான் அப்பான்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கும்போது தன்னுடைய அப்பா இவர்தான்னு சொல்லிக்கிட்டு ஒரு நம்பிக்கையில் அம்மா சொன்னால் அது சரி அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் இதுதான் அப்பாங்கிறத ஏற்றுக்கிறான். இந்த தாய் தான் தகப்பனை காட்டி கொடுக்குறா, இல்லைன்னா எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா. அப்போது இந்த தாயிடம் வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நம்பிக்கை அவனை பயம் இல்லாமல் வச்சிருக்கும், அவனை எந்த சூழ்நிலையிலையுமே அவனை காப்பாற்றும். கரெக்டு தானே? அப்போது இந்த ஒரு தாயிடத்துல இந்த ஒரு குழந்தைக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்குவோம், இது எப்படி அப்பா இதுதான்னு சொல்லிட்டு நீ காட்டி கொடுக்கறதா நான் எப்படி நான் நம்ப முடியும்? ப்ரூஃப் எங்கே இருக்குது? அதனால் நான் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்துனா அந்த குழந்தை நிம்மதியாட்டு வாழ முடியுமா? நிம்மதியாட்டு வாழவே முடியாது, குழப்பத்தில் வெய்யே தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி மனைவி இடத்துல நம்பிக்கை இல்லாத கணவன் எப்படி மனைவி இடத்துல எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும்? எப்படி வீட்டில் எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும்? அந்த இல்லறம் எப்படி நல்லறமாட்ட ஆகும்? அப்போ நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்துல எந்த செயலுமே நடைபெறாது.
எனவே நீங்கள் தீவிரமான நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் என்ன விதத்தில் நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த நம்பிக்கை எதனால் இல்லை அப்படிங்கிறத இன்டைரக்டாக கேட்டுடுறா. இப்போ இவ ஹேமச்சூடன் அவ மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றான். இப்போ நீ சொல்றியே உன் மேல நான் எந்த விதத்திலேயாவது நம்பிக்கையை வளர்த்துக்கணும், நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மேல, நீ சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களின் மேல நான் நம்பிக்கையை வளர்த்துக்கணும்னு உண்டுமானா, அந்த நம்பிக்கை இந்த சத்து விஷயங்களை பேசக்கூடிய சாதுக்கள் கிட்டக்க தான் நான் வைக்கணுமே இல்லாம ஒரு மூடர்களிடத்துலையுமேயே ஒரு பெண்களிடத்துலையுமேயே நான் வச்சா இது என்ன ஆகும்னா, மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுறோம், அந்த தூண்டில்ல இருக்கக்கூடிய புழுவினுடைய விஷயத்துக்கு மயங்கி அந்த மீன்கள் என்ன பண்ணுதுன்னா ஊசி முனையில சிக்கி நாசமடைவதை போல எனக்கும் இந்த வார்த்தைகளின் மேல நான் நம்பிக்கை வச்சா நானே என்ன பண்ணுவேன், படுகுழியில போய் விழுவேன். அதனால நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நம்பிக்கையே அவங்களுடைய நம்ப தகுந்தவர்களா, நான் இப்போ ஒருத்தட்ட ஒரு விஷயம் கேட்குறேன்னா அவர்கள் நம்ப தகுந்தவர்களாங்கிறத நான் உறுதி செய்து கொள்ள வேண்டாமா? இப்படியாக ஹேமச்சூடன் இந்த கேள்வியை கேட்குறான். ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயங்கள் நிறைய பேர்கிட்டக்க இருக்கு. ஏன்னா தன்னில் பாதி பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லற வாழ்க்கைக்கு ஆரம்பமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் இடத்துல இது என்ன ஆயிப்படுதுன்னா, ஒரு பெண் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு போய் இந்த பெண் எனக்கு சரிக்கு சமமானவள், எண்ணில் சமமானவள், எண்ணில் பாதியானவள்ங்கிறது வெளி உலக பேச்சு. ஆனா உள்ள நடைமுறையில என்ன நடக்கும்னா, இங்க ஒரு ஆதிக்கமே நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்களோ சொல்றதை தான் கேட்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இங்க போயிடுது இந்த உலக வட்டாரத்துல. இப்போ என்னன்னா இவங்களுக்கு வெளி உலக அனுபவம் தெரியாதுங்கிறதுனாலவும் அவளை மேல் நோக்கி வளர்றதுக்கு அவ வளர்ச்சி அடையிறது ஒரு பொறாமை குணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தற்காலத்துல உலகத்தினுடைய போக்குகள் போகிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு 4 மாதம் வாழ்வாங்க, மேக்சிமம் 1 மாதம் வாழறாங்க. நிறைய பேர் உடனே டைவர்ஸுக்கு போயிடுறாங்க, அப்ளை பண்ணிடுறாங்க. ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வந்துடுறதுன்னு. ஏன்னா இவங்க காதலிக்கும் போதே என்ன உணர்வு இருக்கு, ஒன்னில் பாதி எண்ணில் பாதின்னு நல்லா பேசிக்கிட்டு நடைமுறை வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு வரும்போது தான் இவங்க சிக்கல்களை மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு ஏற்கனவேயே எந்த விதமான அனுபவமும் தெரியாதுங்கிறதுனால நான் எப்படி இவனுக்கு அடங்க முடியும்னு சொல்லிட்டு மனைவி நினைச்சுக்கிறா, இவள் எனக்கு அடங்கித்தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு கணவன் நினைக்கிறான். இதனால என்னாகி போயிடுது, இவங்க காதல்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே இவங்களே போலி ஆக்கிக்கிட்டு இவங்களே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. இது நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை வச்சு தான் ஒரு நம்பிக்கையே நான் ஒரு பெண்கிட்டக்க நான் வச்சா அது என்ன ஆகும்னா என்னை அதோகதிக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இவ சொல்றா, இப்போ உண்மையான சத்து விஷயங்களை பேசக்கூடிய சாதுக்களை அடையாளம் கண்டு அவங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவதும் அவங்க மூலமாட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை மனனம் செய்வதும், அதாவது விசாரம் செய்வதும், இது எல்லாமே இன்னொருத்தங்க சொல்றத வச்சு நான் பண்றேன்னா, அல்லது சாஸ்திரங்கள்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த சாஸ்திரங்களை வச்சு நான் தீர்மானம் பண்ணினேன்னா, இப்போ எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை வருதுன்னு வச்சுக்குவோம். எப்படின்னா, சாதுக்கள் கிட்டக்க போய் சாதுக்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த சாதுக்களை நான் தேடி அடைஞ்சு அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டு அதுக்கப்புறமா நான் விசாரம் பண்ணி அதுக்கப்புறமா தான் எனக்கு ஞானம் கிடைக்கிறதுன்னு நான் ஒரு பக்கம் சொல்றேன். இன்னொரு பக்கம் சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது சாஸ்திரங்களை பிரமாணமாட்டு.
இப்போ தன்னுடைய கணவன் கிட்டக்க ஹேமலைக்கு இந்த கேள்வியை வைக்கிறா. ஒன்று, நீங்கள் பேசுறதாட்டி இருந்தால் சத்து விஷயங்களை பேசக்கூடிய சாதுக்கள்னு சொல்றீங்களே, நீங்கள் வந்து சாதுக்களினுடைய அடையாளங்களை வச்சு நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சு அங்கே போகிறத வச்சு சொல்கிறீங்களா, அல்லது நீங்கள் கத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சாஸ்திரங்களை பேஸ் பண்ணி சொல்கிறீங்களா? இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் எது சத்து எது அசத்து அப்படிங்கக்கூடியதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வாதத்திலவே தான் முடியுமே தவிர இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா இதை நான் ஆராய்ச்சி பண்ண போனால் எனக்கு எந்த விதமான தீர்மானமும் கிடைக்காது. ஏன்னா எனக்கு எதனிடத்துல நம்பிக்கை உண்டாகுமோ அதனிடத்துல மட்டும்தான் அவனுக்கு வந்து பிடிப்பு ஏற்படும் இல்லையா? அப்போது இந்த சாஸ்திரத்தை மட்டும் அவன் எப்படி நம்புவான், அல்லது மற்றவங்க சொல்கிறத மட்டும் அவன் எப்படி ஏற்றுக்குவான்? அப்போ என்னாகும், குறைகளை எங்கே குறை இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த குறைகளை லிஸ்ட்டு பண்ணி இவன் என்னமோ அடுத்தவங்களை திருத்துற மாதிரி இதில் இந்தந்த குறைகள் இருக்குன்னு. ஆனால் குறைகள் எங்கே இருக்குது, எனக்கிட்டக்க இருக்குது. நான் குறைகளை பார்க்கக்கூடிய நோக்கில் தான் நான் அதை பார்க்குறேங்கக்கூடிய பார்வை எனக்கிட்டக்க இருக்குங்கிறத மறந்து நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு என்னென்ன பிடிக்குமோ பிடிக்கும்ங்கக்கூடிய விஷயங்களோட சேர்ந்து இருந்துக்கிட்டு அதை வச்சு நான் ஆர்கியூமெண்ட் பண்ணினா முடிவே வராது இல்லையா? அப்போது நான் எனக்கு எதனிடத்துல நம்பிக்கை இருக்கோ அதை ஆதாரமாட்டு வச்சு நான் அதை அணுகும்போது மற்றவங்க சொல்கிறதுனாலவோ அல்லது சாஸ்திரங்களை நம்புறதுனாலவோ அல்லது சாதுக்கள் பேசுகிறதுனாலவோ மட்டும் எப்படி நான் வந்து ஒரு நிலையான ஒரு தெளிவை நான் எப்படி அடைய முடியும்? அப்போ அதில் பொறுத்த வரைக்கும் நான் குறைகளை தான் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் அணுகிறேன். ஏன்னா இவங்க சொன்னால் தான் சரியாட்டி இருக்கும், இவங்க சொன்னால் சரி இருக்காதுன்னு எனக்கு நானே தீர்மானம் பண்ணிக்கிறேன். அப்போ நான் இந்த தீர்மானத்தோடு போகும்போது என்னாகும், எனக்கு முடிவு கிடைக்காது. ஆகவே இந்த வீண் விவாதம் செய்யக்கூடியவன் ஒரு நாளைக்கு மேன்மை அடைய போகிறதே இல்லை. இந்த உலகம் முழுசுமே ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் இயங்குறதுப்பா. நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்லி நான் வந்து புரிய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறா. கோதாவரி நதிக்கரையில் சக்கியமலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு கௌஷிகருங்கக்கூடிய ஒரு மகரிஷி அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரை சுற்றி நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் குரு இல்லாத நேரத்தில் சீடர்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்க என்னென்ன விஷயங்களை நினச்சி வச்சிருக்கிறாங்களோ அதை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு தர்க்கம் நடக்கிறது. அதாவது எப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உலக நிலையை பற்றி அந்த இடத்துல ஒரு பேச்சு வருது. அப்போ உலகத்தினுடைய போக்குகளை பற்றி இவங்க என்னென்ன மாதிரி அறிஞ்சிருக்கிறாங்களோ அந்தந்த விஷயங்களை வச்சு அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த விவாதத்தில் சுங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் இருக்கிறான். சுங்கன் அப்படிங்கக்கூடிய பேரில் ஒரு மாணவன் இருக்கிறான். அவனுக்கு எப்படின்னா அவனுக்கு அனுபவ அறிவு சுத்தமாக இல்லை. அவனுக்கு ஒரு ப்ராட் மைண்டும் கிடையாது. எல்லாமே இறைவனோ அல்லது எல்லாருமே தனக்கு சமமானவர்கள்னுங்கக்கூடிய பார்க்கக்கூடிய நோக்கமும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா தான் சொல்கிறது தான் சரிங்கக்கூடிய ஒரு வரட்டு வாத புத்தியும் இருக்குது. இவன் என்ன பண்ணிடுறான்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் வாயிலாட்டுத்தான் நம்ம உண்மையை அறியலாம்ங்கக்கூடிய ஒரு கருத்தை அவன் ஏற்றுக்கவே இல்லை. அது எப்படி சாஸ்திரம் மூலமாட்டு சொல்கிறத நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறான். ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் இந்த விஷயத்த சொல்கிறதுனா இந்த விஷயங்கள் சரின்னு சொல்கிறத சாஸ்திரங்கள் எதுவுமே நிரூபிக்கலை. ஏன்னா இப்போ நீங்கள் எந்த சாஸ்திரம் சரின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த சாஸ்திரம் தப்புங்கிறதுக்கு இன்னொருத்தர் அங்கே வந்து எழுதி வச்சிடுறாரு. அப்போ ஒருத்தர் இதை சரிங்கக்கூடிய அளவுக்கு விசாரித்து ஒருத்தர் எழுதுறாரு, இன்னொருத்தர் இது தப்புங்கிறத விசாரம் பண்ணி ஒரு கருத்தை கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இதை நீங்கள் எந்த ஆதாரத்தினுடைய வாயிலாக சாஸ்திரங்கள் உண்மையே சொல்லுங்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கே வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விவாதமே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் எதை ஆதாரமாட்ட காட்டினாலும்
அந்த சாஸ்திரங்கள் இப்படி இப்படி சொல்லுது உலகத்தை பற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை எதை காட்டினாலும் அதனுடைய எதிர்வாதங்களும் அதே சாஸ்திரங்கள் சொல்லுறது. அப்படிங்கும்போது இதில் எப்படி ஒரு தீர்மானமான ஒரு முடிவுக்கு வர முடியும்? அப்போ நீ இதை விசாரிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தன்னு உண்டுமானா முடிவில் என்ன ஆகுதுன்னா சூன்யம் மட்டும்தான் இருக்குது. இப்போது நிறைய பேர் என்ன ஆகும், இது இப்படியே இருக்குது. இப்போ ஒரு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா உலகங்கிறது வந்து மாயை வந்து போகிற ஒரு விஷயம்னு சொல்லுதுன்னா இன்னொருத்தங்க என்ன எடுத்துக்கிறாங்க, இது மாயைங்கிறத நான் ஏற்றுக்க முடியும்? ஏன்னா அதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன பாதிக்குது, அதை நான் எப்படி வந்து வெறும்ன தோற்றம்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். அப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் வேற, சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது வேற. அப்போ இதுக்கும் ப்ரூஃப் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கக்கூடிய ஒரு விவாதம் போய் கடைசி என்ன ஆகி போயிடுது, சரி இதை நாம் தீர விசாரம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆரம்பம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது கடைசி என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு எம்டினஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இங்கே பார்க்க போனால் இதில் சூன்யத்தை தவிர இங்கே வேற என்னது இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ பாருங்க, இங்கே யார் இந்த விஷயத்தை அறிந்து கொள்கிறார்களோ, இப்போ நான் தான் அறிகிறேன்னா நான் எதை அனுபவிக்கிறேனோ அந்த அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு பொருளும் நிரூபிக்கவே படவே இல்லையே. இப்போ இங்கே இந்த அறிவுங்கிறது வந்து எங்கே இருக்குது? அறிவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாக விசாரம் பண்ணி பார்த்தாச்சு. சாஸ்திரங்கள் நல்ல எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுது. ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லுது. இந்த அம்மா முதல்ல அப்படி தானே சொன்னாங்க ஹேமச்சூடனுக்கு. அப்போ இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ எந்த ஒன்றை வைத்து இந்த பிரமாணத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் அது எல்லாமே முடிவில் எங்கே தான் கொண்டு போய் முடியுது? அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதுல தான் முடியுது. அதனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சுங்கன்க கூடியவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கு எதிர்வாதம் பண்ணி வந்து ஸ்தாபிக்கிறான். என்ன ஆராய்ச்சி பண்ணினாலும் முடிவில் அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது தான் வருதுங்கும்போது அங்கே அறிவு தான் இருக்குங்கிறத எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? அங்கே தான் ஒன்றுமே இல்லையே, அறிவுக்கும் அங்கே வேலையே இல்லையேன்றான். இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி இவனுடைய வாதம் வந்து இந்த மாதிரி போகிறத பார்த்து மாணவர்கள்ல என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே இங்கே கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் பேர்னு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இதில் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் சைடு போயிட்டாங்க, அந்த சுங்கனுடைய சைடுக்கு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவன் சொல்கிறது தான் சரி, ஆமாம் உண்மைக்குமே அங்கே வந்து சூன்யம் தான் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறது, அங்கே தான் ஒன்றுமே இல்லைன்னு போயிடுச்சு. அப்புறமா அது மட்டும் நான் அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன வந்து போயிடுதுன்னு சொல்லி தனக்கு தானே எடுத்த முடிவை இதுதான் சரின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி அவங்களுடைய வழிக்கு போயிட்டாங்க. இப்படி போகிறதுனால என்ன ஆகும்? நாசம்தான், சர்வநாசம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க இப்படியே தான் சொன்னது தான் சரி, தான் போகிற வழிதான் சரி, தான் படித்திருக்கக்கூடிய இந்த ஒரு முறைதான் சரி அப்படிங்கக்கூடிய தனக்கு தானே வச்சிட்ருக்கக்கூடிய அபிப்பிராயங்களோட இவங்க பயணிக்கிறதுனால என்னாகுது, அது உண்மையா பொய்யான்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு முடியலை. ஏன் முடியலை? இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சிருக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இவங்களே வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நான் மாணவன், எனக்கு குருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போய் இந்த வாதத்தை வச்சு நம்ம தெளிவு பெறணுங்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா இவங்களுடைய புத்தி இவங்க என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதுவே சரின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதுக்கே இவங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு போகிறதுனால என்ன ஆகுது, அறியாமையினால இவங்க அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுனால தத்து பித்துன்னு சொல்லி முன்பின் முரணான நிறைய காரியங்கள் எல்லாமே ஈடுபட்டு தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிவில் நாசத்தவையை அடையிறாங்க. இதில் இந்த பாதி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு பாதி தானே சுங்கனுடைய செட்டு போச்சுது, அதுங்க இப்படி ஆட்டு போயிடுச்சு. பாக்கி உள்ளவங்க என்ன பண்ணினார்னா அந்த குரு வந்த உடனேயே குரு கிட்டக்க இந்த மாதிரி நடந்த விஷயங்களை எல்லாமே சொல்லி இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒரு தெளிவு கேட்கணுங்கிறதுனால இவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெளிவு கிடைக்குங்க கூடிய ஒரு நிச்சயமான ஒரு புத்தி உடையவர்களாக இருந்து அந்த சத்குரு கிட்டக்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது சத்குரு என்ன பண்ணுறாரு, ஏப்பா நீ வந்து நல்லா தூங்குற,
நீ தூங்கும்போது கட்டிலில் தூங்குறியா, கீழே தூங்குறியா, வானத்தில் தூங்குறியா, அல்லது நடுவில் மிதந்துட்டு தூங்குறியா, தண்ணியில் தூங்குறியா, ஏதாவது தெரியுதா? நீ நல்லா தூங்கிட்டே தான்ப்பா இருக்கிற. சரி, இந்த தூக்கத்தில் நான் என்னென்னது எல்லாத்தையும் நான் ராத்திரிக்கு படுத்துக்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாளைக்கு உள்ள பிளானிங் எல்லாம் போட்டுட்டு படுத்துப்போம். உண்மை தானே? பெட்டில் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி நாளை எழுந்ததும் இந்தந்த விஷயங்களை செய்யணும், இதை இப்படி இப்படி பார்க்கணும், நிறைய பிளானிங் வச்சுருப்போம். எக்கச்சக்கமான பிளானிங் நைட்டு தூங்கும்போது நடக்கும். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிளானிங் போட்ட அந்த மனம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எங்கே போச்சு? அப்படி ஒரு மனம் அங்கே இருக்குங்கிறதே தெரியவே இல்லை. அப்போ என்ன ஆகுது? அதில் மனம் இல்லை. அப்போ நான் இந்த விஷயத்தை பார்த்தேன், இந்த விஷயங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மனம் இல்லை. அங்கே பார்த்த விஷயங்களை இதுதான்னு சொல்கிறதுக்கு அங்கே புலன்களும் வேலை செய்யலை. அப்படின்னு இருக்கும்போது நான் தூங்கி எந்திருந்த உடனே மட்டும் நான் நல்ல தூங்கினேங்க கூடிய விஷயத்தை மட்டும் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ எனக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் நான் தூங்கினதை பார்த்து எனக்கு தெரியப்படுத்துகிறாங்க. என்ன, நீ நல்லா தூங்கின, நீ கனவே வரல, நான் நல்லா தூங்கினேன், அல்லது நான் என்னென்ன மாதிரியான கனவுகள் எல்லாமே பார்த்தேன். நீயோ தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்கும்போது கனவை மட்டும் எப்படி பார்க்க முடியும்? கனவை பார்க்கறது யாரு? அந்த கனவை அனுபவிக்கிறது யாரு? அந்த கனவை என்னதுன்னு சொல்றது யாருங்கக்கூடிய ஒரு தெளிவு வேணும்ல. இப்போ இது அவ்வளவுமே இவ புரிய வைக்கிறார். யாரு? இந்த குருநாதர் தந்த சிஷ்யனுக்கு தெளிவுபடுத்துறதாட்டு ஹேமலேக்கை ஹேமச்சூடனுக்கு இந்த விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறார். அப்போ நல்ல தூங்கினேன்னு சொல்லிக்கிட்டு ஒன்று நம்மளுக்கு இன்சிஸ்ட் பண்ணது இல்லையா, ஒன்று தெரியப்படுத்துறது இல்லையா, அதுதான் அறிவு. அதனால நான் இங்க சூன்யத்தை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதும் ஒரு அறிவு தானே. ஏன்னா அங்க ஒரு சூன்யம் தான் இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதும் எதுதான்? அறிவு தானே தெரிஞ்சுக்குது. அப்போ இங்க சூன்யத்துக்கு வேறாட்டு அங்க யாரு இருக்கிறாங்களோ அதுதான் அந்த அறிவு அப்படிங்கிறத நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். இதை விவேகத்தினால விசாரம் பண்ணி அறிஞ்சிக்க முடியாம இந்த சூன்யங்கிற ஒன்று மட்டும்தான் இருக்குங்கிறத நம்பி நான் இந்த சூன்யம் தான் இருக்குங்கிறத நம்பி அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தா அது என்ன பண்ணும்? ஒரு மூடத்தனத்தை தான் காட்டி கொடுக்கும். அது ஒரு பிறவா பெருநிலையை ஒரு நாள் தரப்போறதே இல்லை. அதாவது அமிர்தத்துவத்தை தரப்போறது இல்லை, முக்தியை தரப்போறது இல்லை, வாழ்க்கையில் நாசத்தை மட்டுமே கொடுக்கும்னு சொல்லி இந்த கௌஷிக முனி தன்னுடைய இந்த ஆர்வத்தோட கேட்ட இந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சு இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹேமலேக்கை இந்த மாதிரி இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அப்போ பாருங்க, நீங்க உங்களுடைய முடிவில்லாத ஒரு நீங்க எப்படி இந்த சுங்கன் எப்படி வரட்டு வாதத்தை வச்சுக்கிட்டு வாதிடுறானோ அதே மாதிரி இவங்க சொன்னா சரியில்லை, நீ ஒரு பெண், நீ சொல்றத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு சத்து விஷயங்களை பேசக்கூடிய ஒரு ஞானி, ஒரு தபஸ்வி, அது அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி சொன்னா தானே நான் ஏத்துக்க முடியும், நீ சொல்றத நான் எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்டுட்டான் இல்லையா. இப்போ இவ சொல்றா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க உங்களுடைய வரட்டு வாதங்களை விட்டு நீங்க விசாரம் செய்து வருபவர்களே மேன்மை பொருந்திய ஜிக்ஞாசுகள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆகமங்களுடைய, அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்றதோ அந்த சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்து அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை விசாரம் செய்து அந்த நிலையில இருந்து அதை அனுபவமாட்டு உணர்ந்தவர்கள் தான் அந்த தத்துவ ஞானிகள். இப்படி இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே இப்போ இவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஏன்னா தன்னுடைய மனைவி இவ்வளவு உறுதியாட்டு இவ்வளவு வார்த்தைகளை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உனக்கிட்டக்க இவ்வளவு ஒரு பெரிய ஒரு உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கவே இல்லை, நீ எவ்வளவு ஒரு அடக்கத்தோட பேசுற, எனக்கு மனதை புரிந்து எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ, எப்படி பேசினால் புரியுமோ அந்த யுக்தியை நீ ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற. அதனால எனக்கு உன்னை நான் அடைஞ்சிருக்கிறேன், நான் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
இப்போ நீ ரொம்ப நல்ல நடத்தையோடவும் நீ எனக்கிட்டக்க நீ நடந்துக்கிற, ஒரு கடுஞ்சொல் கூட சொல்லலை. நான் சொல்கிறத திருப்பி திருப்பி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் என்ன புரியாமல் முட்டாளாட்டு இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நீ என்னை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி நீ எனக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ நீ அப்படியெல்லாம் புரிய வைக்கிறேங்கக்கூடிய உன்னுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் அதனுடைய தாற்பயம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்பிக்கையினால் மட்டும்தான் மேன்மைகளையே சித்தியாக்க முடியும்னு சொன்னியே. அப்படி பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று முரணான சாஸ்திரங்கள் நிறைய, வேத சாஸ்திரங்கள் நிறையவே இருக்கே. இப்போ இப்படி வச்சு பார்த்தா இந்த சாஸ்திரங்களில் எதில் நான் நம்பிக்கை வைக்கலாம், எதில் நான் நம்பிக்கை வைக்கக்கூடாது ஒன்று போயிருதா? அதே மாதிரி நிறைய குருமார்கள்னு நீ வந்து சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்க இந்த மாதிரியான உயர்ந்த ஞானிகளாட்டி இருக்கிறார்கள்னு சொன்னியே. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய மதங்களை வச்சுக்கிட்டு இந்த சாமி உயர்ந்தது அந்த சுவாமி உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பிரித்து வச்சுருக்கிறாங்க இல்லையா. இப்படி அவங்களே தங்களுக்குள்ள நிறைய மாறுபட்ட சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாறுபட்ட மத உணர்வுகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாறுபட்ட நிலைப்பாடுகளோடு இருக்கிறாங்க. இப்போது இப்படியும் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் இந்த சாஸ்திரங்களுக்கு நிறைய பேர் வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ இந்த டெஃபினிஷன் கொடுக்கக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு எது தெரியுமோ தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் எதிர்மறையாட்டு நிறைய போயிடுது. இப்போ நீ சொல்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதே எனக்கு இது தெரியவே இல்லை. இப்போ என்ன ஆகுது, இதில் எந்த சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த சாஸ்திரத்தை நான் நல்லதுன்னு எடுத்துக்கிறேன். எதனிடத்துல எனக்கு அந்த சாஸ்திரம் பிடிக்கலை அல்லது ஒரு அபிமானம் இல்லையோ அந்த சாஸ்திரம் இது தப்பானதுன்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நீ சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுது. எல்லாமே என்னுடைய அபிமானம்ங்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இப்போ என்னால் இதுலேருந்து என்னால் உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு என்னால் இப்பவும் வர முடியல. ஏன்னா சூன்யம்னு சொல்லிட்டு அதை ஆதரிக்கக்கூடிய சூன்யவாதிகளுக்கு அனுகூலமாகவும் கூட சாஸ்திரங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சாஸ்திரங்களும் இருக்கிறதுனால நான் ஏன் அதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது? இப்போ நீ முதல்ல சொன்னதை விட இப்போ எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எதை ஏற்றுக்கிறது எதை தள்ளறதுன்னு தெரியல. எதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறது எதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா சூன்யம்னு சொல்லக்கூடியதை நிரூபிக்கக்கூடிய சாஸ்திரங்களும் அது சூன்யம்தான் இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நிறைய பேர் எழுதி வச்சுட்டாங்க. இங்கே சூன்யம் இல்லை அறிவு தான் இருக்குங்கிறத வச்சு எழுதக்கூடியவங்களும் அறிவு தான் இருக்குங்கிறத வச்சும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா, ரெண்டு பேருமே சாஸ்திரங்களை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்கங்கிறதுனால இப்போ நான் எதை தன்மையோடு நான் வந்து போகிறதுங்கிறது எனக்கு புரியலை. நான் இன்னமும் ரொம்ப குழப்பமாட்டு இருக்கிறேங்கிறதுனால இன்னமும் நீ எனக்கு நல்ல புரிய வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறா. இப்போ ஹேமலேகை தன்னுடைய கணவனுக்கு புரிய வைக்கிறா. எப்படின்னா, இது எல்லாம் நீங்கள் இப்போ என்னெல்லாம் அப்படி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது, அபிமானம் இருக்குது, அபிமானத்தினால நான் பிடிச்சி வைக்கிறதுனால அது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இவ்வளவு நேரம் சொன்னீங்களோ சொல்கிறது எல்லாமே மனதினுடைய சேட்டைன்னு சொல்லிட்டா. இனிமேல் அடுத்த ஒரு பகுதியில் இங்கே ஆத்மாவினுடைய ஈஸ்வர தன்மையை விளக்க போகிறா.